ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க மூன் மார்க்கெட் வீடியோவாக திருப்பியும். ஆமாங்க, ஷாப்பிங் வித் மீ நியூ பிரான்ச் ஆஃப் மூன் மார்க்கெட். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னால் ஜோன் ஸ்ட்ரீட்டில் இருக்க மூன் மார்க்கெட் தான் ஷாப்பிங் போயிட்டு இருந்திருக்கோம். எனக்கு அப்போ வந்து ராயபுரத்தில் ஒரு மூன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறது தெரியாது. அங்கே தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, சொன்னக்கப்புறம் அதை எப்படி விசிட் பண்ணாமல் இருப்போம். ஸோ வாங்க அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு நான் என்னோட அம்மாவும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஆட்டோவில் போயிட்டோம். பக்கத்தில் தான் இருக்க ஒரு 2 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு. 2 கிலோமீட்டர் கூட இல்லை, 1.5 கிலோமீட்டர் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ராயபுரத்தில் இப்ராஹிம் ஷாஹிப் ஸ்ட்ரீட்டில் இருக்குது மாடி பூங்கான்னு சொல்லுவாங்க. அங்கே பக்கத்தில் வந்து பாரதி உமன்ஸ் காலேஜ் சம்திங் இருக்காமா, பாரதி உமன்ஸ் காலேஜ் இருக்குது. நான் அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நியூ பிகினிங். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக, அவ்வளோ பெருசாக சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு செம்ம மைல்டாக அந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ உள்ளேயுமே அவ்வளோ பெருசாக, அவ்வளோ ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாக நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அட்மாஸ்பியர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் திங்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். நான் ஆல்ரெடி எல்லா இதுவுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உண்மையிலே வந்து ஆஃபர்ஸ் வந்து இவங்கள மாதிரி யாராலையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கே தெரியலங்க. அவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து பை 1 get 1 ஃப்ரீலாம் வேறு போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிற திங்ஸோட எம்ஆர்பி ப்ளஸ் அவங்க போடுற ரேட்டு நமக்கு சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாகவே அழகாக பின் பண்ணி குட்டி குட்டியாக நோட் மாதிரி பின் பண்ணி அந்த திங்ஸுக்கு கீழேயே போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஹியூஜ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அவங்க ஓன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு, அது போக எல்லா பிராண்டுமே அங்கே கிடைக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குலாம் போகவே வேண்டாம், அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், மூன் மார்க்கெட்டில் வந்து போய் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணாலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாமே அவங்க ஷாப் எப்படி இருக்குது, ஷாப்பில் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, என்னென்னதுக்கு ஃப்ரீலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் வீடியோஸுமே இருக்கும். வீடியோ முழுசாக மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது தானே இருக்குது, இங்கே என்ன பெருசாக ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாதுங்க. நானும் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் போயிருக்கேன். பட் இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட் சரி, அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸாக இருக்கட்டும் சரி, யாராலையுமே அதை அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், வீக்கெண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர இவங்க வந்து வருஷக்கணக்காகவே ஆஃபர்ஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. ப்ராடக்ட் வைஸுமே குவாலிட்டியெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. அவங்க ஓன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படி இருக்கும், சூப்பராகவே இருக்கும். நாங்கள் வந்து பர்சனலாக அவங்க ஓன் மேனுஃபேக்சர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ சூப்பராகவே இருக்கும். காம்ப்ரமைஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது போக எல்லா பிராண்டுமே இருக்கும். மேக்ஸிமம் என்னென்னா, சில ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு அங்கே பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங். என்னென்னா, அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபேஸ் வாஷ் நிறைய பார்த்தேன். மாமா எர்த்தாக இருக்கட்டும், ப்ளம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிராண்ட்லாம் வந்து அவங்க வெப்சைட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஆர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே பெருசாக கிடைக்காது. ஆனால் இவங்க கிட்ட அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து நான் சும்மா ஒரு இதாக சொல்கிறேன். பட் அதை தாண்டி நிறைய ஐட்டம்ஸ், நம்ம நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் நான் பார்த்துருக்கேனே தவிர எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையுமே நான் பார்த்ததில்ல. அது எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த திங்ஸ் வந்து ஆன்லைனில் நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வாங்குகிறோமோ அதோட இங்கே கம்மியாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 rupees 10 rupees அது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து நிறைய பேர் நினைப்பாங்க பெரிய ஷாப்பாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. அதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப் அப்படின்னு பார்த்தாலே மூன் மார்க்கெட் தான் நான் சொல்வேன் பர்சனலாக. அண்டு ஒன் மோர் விஷயம் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து போன வீடியோ வந்து போட்டதுக்கப்புறம் பர்சனலாக என்கிட்ட கேட்டது, நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காண்டி இப்படி பேசுகிறீங்களா, ப்ரொமோஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே நான் ப்ரொமோஷனுக்கு பண்ணதே கிடையாது. பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே மூன் மார்ட் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அங்கே தான் க்ராசரி ஐட்டம்ஸ் மந்த்லி வாங்குகிறோம். இந்த ஷாப் இப்போ தான் நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஷாப்லேயுமே நான் ப்ரைஸ் எல்லா வயசுமே பார்த்தேன். எல்லா திங்ஸுமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்படி நான் ப்ரொமோஷன் பண்ணாலுமே அதை வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன் ப்ரொமோஷன் வீடியோன்னு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுவுமே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது தான். பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க.
அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்கக்கிட்ட இல்லாத ஐட்டம்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். அண்டு அதே மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எவர் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிளாஸ்டிக்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், அவ்வளோ திக்காகவே இருந்துச்சு. நான் 2-3 ஐட்டம்ஸ் எடுத்து பார்க்கவும் செஞ்சேன், எங்கள் அம்மா எடுத்தாங்க 2-3 ஐட்டம்ஸு. ஸோ அவ்வளோ குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப மாடல் வைஸ்ன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது மாடல். அந்த பவுல்லாம் வந்து சூப்பர் மாடலாக இருந்துச்சு. நான் கூட ஊருக்கு போகும்போது ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு வச்சுருந்தேன். ஸோ இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி கிளச் கிளிப் பொதுவாக வந்து இந்த கிளச் கிளிப் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், குவாலிட்டி நல்லா இல்லைன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். பட் இவங்ககிட்ட ரேட் வைஸுமே கம்மியாக இருந்துச்சு, குவாலிட்டியுமே ரொம்ப திக்காகவே இருந்துச்சுங்க. ஸோ காம்ப்ரமைஸே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லலாம். அதே மாதிரி எல்லாமே ஆஃபர்ஸில் போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம வந்து அங்கே வேலை பார்க்குற பசங்களுமே சரி, நம்ம ஏதாச்சும் எடுத்து கேட்டோம் இல்லைன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாகவே எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. எரிஞ்சுலாம் விட மாட்டாங்க. சில ஸ்டோர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக எரிஞ்சு விழுவாங்க எடுத்து தரவே. ஸோ இங்கே எல்லாமே வந்து கைண்ட் ஹார்ட்டடாகவே இருந்தாங்க. ஸோ பேம்பர்ஸ்லாம் வந்து பயங்கர ஆஃபர்ஸில் போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அது போக வந்து நான் சொன்ன மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் கிடைக்கிறது மட்டுமே இருக்குது, ஆனால் இங்கே அவங்கக்கிட்ட அதுவுமே அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. அண்டு கிளிப்பு கொண்டு போய் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் அந்த ஓல்டு மூன் மார்க்கெட்டில் கூட பார்க்கல, பட் இங்கே எல்லாமே இருந்துச்சு. அந்த மெஹந்திக்கு போடுற அந்த ஸ்டிக்கர்ஸ் அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ளூச் ஐட்டம்ஸ், நம்ம ஹிஜாப்க்கு பண்ணுற பின்னு, அப்புறம் ஹேர் பேண்டு, குட்டி மிரர்ஸ், சிம்பிள் மிரர்ஸ், அதெல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அது எல்லாமே இருக்காங்க. அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், நக்கட்ஸு, ஸ்மைலி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், பன்னீர், பட்டர், சீஸு, அது எல்லாமே அங்கே வந்து இருக்குங்க. ஸோ ஓவரால் வந்து ஷாப் வந்து சூப்பராகவே இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஷாப்பிங் பண்ணலான அளவுக்கு அவ்வளோ ஸ்பேசியஸான ஒரு ஷாப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் போயிட்டாலே உங்களுக்கே அதுக்கப்புறம் போக தோணும். உண்மையிலே நானே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஷாப்பிங் வைஸ். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறோம்னா அது மணிக்கு ஒர்த்தாக இருக்கணும். ஸோ மூன் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம காசு செலவு பண்ணி இப்போ வாங்குற விஷயம்லாம் அவ்வளோ குவாலிட்டி வைஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தான் ரொம்ப மஸ்ட்டு எல்லாருக்குமே. அதுதான் காசு கொடுத்தாலும் அந்த பொருள்லாம் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு. ஸோ அந்த 2 கேலக்ஸி பார்த்துட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் 2 தூக்கிட்டு அப்புறம் பில்லிங் போட்டுட்டு நாங்களும் அங்கேருந்து அப்படியே வந்து ஆட்டோலேயே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இவ்வளோ நாங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அட்ரஸை பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.